நல்ல பெற்றோர்கள் அத்தாவும் அம்மாவும் இருந்தால் அவரிடத்தில் ஒரு நேரத்தில் கூட கோபமாக நடந்து கொண்ட வகை நடந்து கொண்டவே கூடாது. ஒரு நேரத்தில் கூட நம்மை விளங்காமல் அவர்கள் தவறாக பேசினால் கூட அமைதியாக இருந்துவிட்டு அதற்கு பிறகு நாம் விளக்கம் சொல்லலாம். தந்தையிடத்து இப்படி நடந்திருந்தது, அதனால் இதை நான் சொன்னேன் என்று சொன்னால் அப்படியெல்லாம் தகப்பனார் ஏதோ பேசுகிறார் சொல்லி இவரும் விளங்கா பேசுறீங்க சொல்லி தாறுமாறாக பேசுவது, அழகற்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது ஒரு பொழுதும் கூடாது. தாய் தந்தை இடத்தில் எந்த நேரத்திலேயும் கோபமாகவோ அல்லது அழகற்ற வார்த்தைகள் பேசக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை பாருங்கள், வலாதக்கும் ஒப்பி. அதாவது அழகற்ற வார்த்தை. நம்ம தமிழ்ல என்ன செய்வோம், தேவையில்லாத உடச்சி கண்டுபோகல அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தையை கூட உபயோகப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார் பெற்றோரிடத்தில். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? தாய் தகப்பன் இடத்துல பிள்ளைகளுடைய நடந்து கொள்கிறார்கள். மிக வார்த்தை இல்லை சொல்வதற்கு அந்த அளவு நடந்து கொண்டிருக்கிறார்கள். செய்தியை நமக்கு எடுக்கிறார். காரணம் என்ன? அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஏதோ நாங்கள் படித்து விட்டோம், பட்டம் பெற்று விட்டோம் என்று. அவர்கள் படித்ததும் பட்டம் பெற்றதும் கணக்கு பார்ப்பதோ, ஆர்கிடெக்ட் அல்லது வரைபட வரைவதையோ அல்லது சட்டத்தை பற்றியோ அல்லது மருத்துவத்தை பற்றி ஏதோ ஒரு பண்ணை படித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு பண் படித்திருக்கிறார்கள், மற்றவை தெரியாது. ஒரு பெரிய பக்கா டாக்டராக இருக்கிறார் வைத்துக் கொள்வோம். அவரிடத்துல கேட்டு பாருங்க, தொழுகையில் ஓதக்கூடிய குழுத்து ஓதுங்க கேட்டா அது தெரியாது. என்னங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்கு, இதயத்தை திறந்து சுத்தம் பண்ணி வாழ்க்கை கொடுக்கிற இது தெரியாது. இப்படி ஒரு பண்ணை படித்து வைத்துக் கொண்டு மற்றவர்கள் பெற்றோர்களை எப்படி பேசுவது? விளங்காமல் பேசுகிறார்கள். ஒரு நாள் மதீனாவில் நடந்த வரலாற்று நிகழ்ச்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மதீனா வாசி வருகிறார்கள். வந்து யார் சொல்லலாம், என்னுடைய தாய் தந்தைகள் மரணித்து விட்டால் அதற்கு பிறகு நான் என்ன செய்வது? கொஞ்சம் முன்னாடி சொன்னது ஹயாத்தோடு இருக்கிறப்ப மௌத்தா போயிட்டாங்க, அத்தா அம்மா மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தானதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும் கேட்கிறாங்க சாமி மதீனாக்காரங்க. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அவர்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும். நல்ல கவனிங்க, அவர்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும். அவர்களுக்கு